வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எப்பவுமே இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விஷயத்த குறிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரெட்ட பார்க்கும்போது நமக்கு சடனா கோவம் வரும். ரொம்ப காமாவே இருக்க முடியாது. அதே ப்ளூ பார்த்தோம்னா கோவம்லாம் வராது. கொஞ்சம் காமா இருப்போம். பிங்க்லாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப மைல்டான கலர். ஆனா பாய்ஸ்க்குன்னு பார்த்தா ரொம்ப ஹார்ஷான கலர் தான் பிடிக்கும். பிளாக் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. இது எல்லாமே கலர் சைக்காலஜிக்குள்ள வந்துரும். சரி, இதுவே இப்ப நம்ம ஃப்ளைட்ல போய் உட்கார்றோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலுமான சீட்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கலர் சைக்காலஜி ப்ளே தான். இப்ப ப்ளூ கலர் எதுக்குன்னா காம்னஸ். ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கிடுகிடுன்னு ஆடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பேனிக் ஆகும் இல்லையா? அந்த டைம்ல இந்த கலர்ஸ் எல்லாம் நம்மளுடைய பேனிக்க குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதட்டத்த குறைக்கும். அதனால இத ப்ளூ கலர்ல தான் வச்சிருப்பாங்க. ஈவன் ஹாஸ்பிட்டல்லயே பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்களுடைய லோகோலாம் வெவ்வேறு கலர்ல இருந்தாலும், ஃப்ளைட்டுக்குமே லோகோலாம் வெவ்வேறு கலர்ல இருந்தாலும், கண்டிப்பா சீட்ஸ மட்டும் ப்ளூ கலர் தான் வச்சிருப்பாங்க. அப்பதான் நமக்கு அந்த பதட்டம்லாம் கம்மியாகும். கொஞ்சம் காமா ஃபீல் பண்ணுவோம்னு. அதனால தான் அந்த ப்ளூ கலர பெரும்பாலும் இந்த இடங்கள்லாம் யூஸ் பண்றாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஹஸ்பண்ட் கத்திட்டே இருப்பாங்க. ஆனா ஒய்ஃப் மட்டும் டக்குன்னு கண் கலங்கி அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குன்னு சயின்டிஃபிக்கா ஒரு ரிசர்ச்ச பண்ணியிருக்காங்க. இப்ப அதிகமா கோவப்படும்போது தானே ஹஸ்பண்ட் கத்துவாரு. ஆனா இந்த ஒய்ஃப் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த டியர்ஸ் இருக்கு இல்லையா? கண்ணீர். அந்த ஸ்மெல் பண்ணும்போது நம்ம மென்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய கோவம் 45% குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வரது காரணம் நம்ம கோவத்த குறைக்கிறதுக்கு தானா. ஆனா ஒரு சில மென்ஸ் கொஞ்சம் வேற மாரி அழுதா தான் அதிகமாவே கோவம் வரும். பாடி ஃபேட் நம்ம பாடியில அக்குமுலேட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நம்ம பாடிய விட்டு அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, அந்த மிடில் லேயர் ஸ்கின்னோடைய மிடில் லேயர் கொஞ்சமா டேர் ஆகும். அதுக்கு கீழ இருக்கக்கூடிய லேயருமே நம்ம பார்க்கறதுக்கு விசிபிளா தெரியும். ஸோ இதுதான் ஸ்ட்ரெட்ச் மார்க்கா நாளடைவுல நமக்கு தெரியறது. ஸோ நம்ம பெருசா நம்மளுடைய ஸ்டொமக் ஏரியா இருக்கட்டும், இல்ல இந்த ஷோல்டர்லயா இருக்கட்டும், இங்க எல்லாம் நம்ம ஸ்ட்ரெட்ச் மார்க்க பார்க்கறதுக்கு காரணம் இதுதான். அதிகமா வொர்க் அவுட் பண்ணா வரும். ஆனா எல்லாருக்கும் வரதுக்கான ரீசன் பாடி ஃபேட் தான். ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொன்னாலே அந்த டைனோசர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கும். ஈவன் நாமளே நம்மளோட சின்ன வயசுல இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது பேய் பட அளவுக்கு பயந்திருப்போம். அப்படியே பதட்டம் அடைஞ்சிருப்போம். ஆனா இந்த படத்துல இருக்கிற மாதிரிலாம் டைனோசர்ஸ் கிடையாது. டைனோசர்ஸ் உடைய வேரியன்ட்டே வேற அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யானையை பார்த்தா நம்ம பயப்படுவோம். பட் ஸ்கிரீன்ல யானையை பார்த்தா கொஞ்சம் இல்லையா? அந்த அளவுக்கான ஒரு ஸ்டேஜ் மட்டுமே தான் அந்த டைனோசர்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்காக அது ரொம்ப கொடூரமா காட்டணும். கோர பல்லு, கோர உருவம், ஹைட்டான பாடி, அதோடைய வால் ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப காட்டிட்டாங்க. ஆனா ஈவன் நம்ம டைனோசர்ஸ பெட்டாவே வளர்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு டைனோசர்ஸும் ஒரு அனிமல் அப்படின்ற மாதிரி தான் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அந்த கிரீச்சர் இப்ப இல்ல அப்படின்னாலும், இல்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படியே இருந்திருந்தாலும் இவ்வளவு பயங்கரமாவும் பயன்படுத்துற மாதிரிலாம் இருக்காதுன்ற மாதிரி தான் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் பிளாஸ்டிக்ஸே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த டிஸ்போசல் கப்ஸ்ல கூட அது பேப்பர் கப் தானே யோசிப்போம். நீங்க யோசிங்க, பேப்பர் கப்ல தண்ணி ஊத்துனா அது உரிய தானே செய்யும். ஆனா உள்ளுக்குள்ள அது உரியாம அப்படியே தாங்கி நிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உள்ளேயும் ஒரு தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் வச்சிருப்பாங்க. அந்த வாட்டர் என்ன வாட்டர் கண்டென்ட்டோ அது வெளியே வராம இருக்கணும்னு. இது யூசுவலா நீங்க நார்மலான டெம்பரேச்சர்ல குடிக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரொம்ப ஹாட்டாவும் ரொம்ப கோல்டாவும் இத நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அங்க தான் சிக்கலே ஆரம்பிக்குது. கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ்லாம் இந்த பிளாஸ்டிக்ல ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு? பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபாயில்ஸா மாறலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலேயுமே பிளாஸ்டிக் உடைய தின் லேயர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பார்த்து வாங்க, இல்ல முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வாங்காதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.